गाइस என் கையில பாருங்க இப்படி கொட்டா குச்சியில சுட சுட வந்துட்டு கலப்படமே இல்லாத கருப்பட்டி வந்து என் கையில பாத்துட்டு இருக்கீங்க. இதை இங்க ஈரோட்ல இருந்து உற்பத்தி செஞ்சு இந்தியா மட்டும் இல்லங்க வேர்ல்ட் வைட் உலகம் முழுக்க வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஹோல்சேல் விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயுமே இது கருப்பட்டி காய்ச்சறாங்க. ஓகே. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு சுவை மாறுபடும். ஓகே. ஒரு சில பேர் இன்னைக்கு கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு அந்த காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு காஃபி கடைகளுக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாளர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா கூட இப்ப கல்ஃபுக்கு அனுப்பணும். கல்ஃப்ல இந்த அல்மாயா சூப்பர் மார்க்கெட் அல்மதீனா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க்கெட்டுக்கு நம்ம தான் இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மரத்துல வந்து நம்ம களையம் கட்டிடுவோம். கல் இறக்க அனுமதி கிடையாது. சரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு தேய்ச்சிருப்போம். இப்ப வந்து தெளிவு உள்ள வந்து வரும்பொழுது ஏன்னா அந்த சுண்ணாம்பு ஊரல்ல இருக்கிறப்ப பதநீரா மாறிடும். அதை இறக்கி அதைத்தான் இப்ப நம்ம வந்து இந்த வானல்ல போட்டு வடிகட்டி இதை காய்ச்சனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதம் பிடிப்போம். பதம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஆமணக்கு போடுவோம். கட்டாயம் நம்ம ஆமணக்கு போடல அப்படின்னா கருப்பட்டி வராது. உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, எனக்கு வேணும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்றப்போ 1 கிலோல இருந்தே உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. கைஸ் இப்போ பிரதர் தான் இன்னைக்கு நமக்கு எல்லா டீடைலுமே உட்காந்து சொல்ல போறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹாய் பிரதர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். சொல்லுங்க, பனங்கருப்பட்டி அப்படின்னாலே பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் அதிகமான உற்பத்தி இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஏரியாக்கள்ல அதிகமான பனை மரங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ இங்க கொங்கு மண்டலத்தில் ஈரோடுல இருந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டன் வரைக்குமே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு மரங்கள் இருக்கா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பனை மரம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே இருக்கு. என்ன வளம் இல்லை எனது திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி எல்லா வளமும் எல்லா பகுதியிலும் இருக்குது. இப்ப தென் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பனை மரம் கூடுதலா இருக்குது. பனை மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர், மல்லிபாளையம் இந்த மாதிரி பகுதியிலும் இருக்குது ஓரளவுக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்கு கண்டினியூஸா ரா மெட்டீரியல் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு போதுமானதா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவு நல்லா துளிக்கும் நமக்கு. இப்போ வந்து கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீர்த்தன்மை நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாவே இருக்கிறதுனால தெளிவு வந்து நல்லாவே கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு நம்ம செஞ்சிருவோம். செஞ்சு வச்சு இது வருஷம் பூரா விற்பனைக்கு கொண்டு வந்துருவோம். ஓகே. பாருங்க, அப்போ இவங்க கிட்ட இருக்கிற டைம்ல தெளிவோட உற்பத்தி அந்த பதநீர்னு சொல்லுவாங்க, அதோட உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி ஸ்டாக் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்களுடைய கான்செப்ட். ஓகே பிரதர், இப்போ சொல்லுங்கள், இப்போ எதுவாக இருந்தாலுமே ஃபேமஸான யூனிக்கான ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு அதோடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ தென் மாவட்டத்தை விட்டுட்டு இங்கே வர்றப்போ அந்த டேஸ்ட்லேயும் குவாலிட்டிலையும் சேஞ்சஸ் இருக்குமா? கட்டாயம் சுவையில் வந்து வித்தியாசம் இருக்கும் கருப்பட்டிங்கிறப்ப. ஓகே. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு இயற்கை வந்து மாறுபடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் அதில் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இங்கே கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து காவேரி சார்ந்து இருக்குதுங்கிறதுனால இந்த பக்கம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இங்கத்தினுடைய பனை கருப்பட்டி அதாவது மரத்திலிருந்து துளிக்கிற தெளிவுனுடைய சுவையே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். சேஞ்சஸ் கட்டாயம் தெரியும். ஆனால் நேச்சுரல்ஸ் 100% நேச்சுரல்ஸ், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கலப்படமே இல்லாத இது வாங்கணும்னா நம்மகிட்ட வரலாம். ஆமா ஆமா ஆமா. எல்லா ஊர்லயுமே இது கருப்பட்டி காய்ச்சறாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு சுவை மாறுபடும். ஓகே. அப்போ அது வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? உங்களுடைய யூனிக்கான ஒரு விஷயம் பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்கிரீன்ல வந்து நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்படி டைரக்டா இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. கலப்படமே இல்லாத கருப்பட்டி உங்களுக்கு வேணும்னா பெரிய லெவல்ல ஹோல்சேலாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, எனக்கு வேணும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்றப்போ 1 கிலோல இருந்தே உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா இந்த விஷயம் எல்லா இடத்துலயுமே பண்ண மாட்டாங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், இப்போ சொல்லிருங்க, நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் இது வரைக்கும் என்னுடைய கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்துட்டு இங்க வரைக்கும் இவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சொல்லுவீங்க இல்லையா? எவ்வளவு தூரம் தான் அனுப்பிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மட்டுமா இல்ல இந்தியா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சப்ப சின்ன சின்ன கடைகளுக்கு போச்சு, அப்புறம் ஹோல்சேல் கடைகளுக்கு பண்ண ஆரம்பிச்சா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது, போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க கொடுக்குற ஒரு சில பேர் இன்னைக்கு கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு அந்த காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு காஃபி கடைகளுக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாளர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஏற்றுமதியாளர்கள் நம்ம கருப்பட்டி வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா கூட இப்ப கல்ஃபுக்கு அனுப்பணும். கல்ஃப்ல இந்த அல்மாயா சூப்பர் மார்க்கெட் அல்மதீனா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க்கெட்டுக்கு நம்ம தான் இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்து வந்திருப்பீங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்றத ரஹீம் வந்து காம்பான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். சோ அதை சொல்லிருங்க, என்னதான் மெத்தட் அதை சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரத்துல
இடத்துல வந்து நம்ம களையம் கட்டிடுவோம். ஓகே. களையம் கட்டும் பொழுது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல் இறக்க அனுமதி கிடையாது. சரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு தேய்ச்சிருப்போம். இப்போ வந்து தெளிவு உள்ள வந்து வரும்பொழுது அந்த பானையில் களையத்தில் வந்து நமக்கு வந்து தெளிவாக மாறிடும். ஏன்னா அந்த சுண்ணாம்பு ஊரலில் இருக்கிறப்ப பதநீராக மாறிடும். அதைத்தான் நம்ம இறக்குறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. அதை இறக்கி அதைத்தான் இப்போ நம்ம வந்து இந்த வானலில் போட்டு வடிகட்டி இப்போ காய்ச்ச போகிறோம். இதை காய்ச்சறதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதை காய்ச்சனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதம் பிடிப்போம். பதம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஆமணக்கு போடுவோம். கட்டாயம் நம்ம ஆமணக்கு போடல அப்படின்னா கருப்பட்டி வராது. அப்படி சப்போஸ் ஆமணக்கு இல்லைங்கிற பட்சத்தில் வந்து சில டைம்ல நம்ம எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண காலங்கள் உண்டு. அதாவது விளக்கெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி ஆமணக்கு எண்ணெய் நம்ம போடுவோம். அது போட்டு அதை தயார்படுத்துகிற கருப்பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாவு வந்து நல்லா கெட்டி பதமாக அடிப்போம். அதை அடிச்சதுக்கு அப்புறம் சிரட்டையில ஊத்த ஆரம்பிச்சிருவோம். சிரட்டையில ஊத்தி தான் அதை எடுத்து நம்ம இருப்பு வைப்போம். இருப்பு வச்சு நம்ம கேட்கறப்ப நமக்கு வந்து ஓலைப்பெட்டியில போட்டு கொடுப்போம். சின்ன சின்ன காட்டன் பாக்ஸ்ல போட்டு கொடுப்போம். சில பேர் மூட்டையா கேட்பாங்க. எனக்கு எண்ணெய் மில்லுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப மூட்டையா கேட்பாங்க. அப்படி இருக்கிற பர்சனும் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ உங்ககிட்ட மினிமம் ஒரு வீட்டில் வந்துட்டு 1 கிலோல இருந்து வாங்கிக்கலாம் சொல்றீங்க. இப்போ ஒரு வியாபாரி கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஹோல்சேல்ல இருந்து உங்கள்கிட்ட வாங்குறப்போ ரேட்டு வந்து எப்படி இருக்கும் ரேஷியோ? அதாவது விலை வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் விலை கூடுதலாக இருக்கிறப்ப நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் விலை குறைவு தான். கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் எடுக்கிறப்ப 230, 240, 250 இந்த மாதிரியான விலைகளில் தான் மேக்ஸிமம் போயிட்டு இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன போகும். ஓகே. மார்க்கெட்டினுடைய சூழ்நிலையை பொறுத்து. ஓகே பிரதர். இப்போ நம்ம கிட்ட இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க. 1 கிலோ ரேட் வந்து இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கு? இப்போ போயிட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250க்கு போயிட்டு இருக்குதுங்க. 250 ரூபாய்க்கு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு உற்பத்தியாளர் வந்து இவர் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பிரதர் இந்த ஏரியாவில் 1 கிலோ கருப்பட்டி வந்துட்டு எவ்வளோ போயிட்டு இருக்கு? இப்போ வந்து போயிட்டு இருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா 300, 350க்கு விற்பனை ஆகுது. ஆனால் நம்ம கொடுக்குற விலை 250. பார்த்துக்கோங்க. இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். டேரெக்டாகவும் உங்களால் வாங்கிக்கிற முடியும். இல்லை நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் நிறைய உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கணும் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களை விட விலை கம்மியாகவும் வருஷம் முழுக்க சப்ளை பண்ணுறதுக்கு அளவுக்கு ஸ்டாக்கும் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட இன்டென்ஸ் வந்து என்னன்னா ஆர்கானிக்காக வந்து கருப்பட்டி எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் வருஷம் முழுக்க வந்துட்டு சப்ளை வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களை விட ரேட்டும் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கணும், குவாலிட்டியும் கிடைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கல்ஃப் வரைக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோ வரைக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க பயனடைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பிரதர். நன்றி.